மனிதன் வேட்டையாடின காலத்தில் இருந்து செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லப்படுற ஏஐ காலம் இப்போது வரைக்கும் பல நூற்றாண்டுகளை கடந்தும் தன்னுடைய பிணைப்பா வச்சிருக்க ஒண்ணுதான் சாமிகள். வேட்டையாடின காலத்துல மற்ற விலங்குகளிலும் இருந்தும் இயற்கை சீற்றங்களும் இருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக கடவுளை வழிபட ஆரம்பிச்சு இப்போ தங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்வதற்காகவும் வேண்டியது கிடைப்பதற்காகவும் தங்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் என பல்வேறு காரணங்களுக்காக கடவுளை வழிபட்டுட்டு வரும். பல்வேறு விதமான வேண்டுதல்கள், பல்வேறு விதமான வழிபடும் முறைகளை பின்பற்றுவது மட்டும் இல்லாமல் தலைமுறைகளா இந்த வழிபடும் முறைகளை கடந்துகிட்டு வரும். நாம் அன்றாடம் வழிபடக்கூடிய கடவுளை பற்றியும் அவர்களுடைய மகிமைகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை எம்ஜிஆர் நகர்ல அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க முருகனை தரிசிச்சுட்டு அவருடைய அருளை பத்தி பேசலாம். அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்க இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம்.
கதிர்வேலா என்னாலும் உன் துணை வேண்டுமே. கதிர்வேலா உன் நாமம் என் நாவிலே. கதிர்வேலா கதிர்வேலா உன் நாமம் என் நாவிலே. கதிர்வேலா என் வாழ்வில் எந்நாளும் உன்னாதமே. என் வாழ்வில் எந்நாளும் உன்னாதமே. கருணை நிறையுள்ளவனே கைலைநாதன் திருமகனே. கருணை நிறையுள்ளவனே கைலைநாதன் திருமகனே. காதலாகி கசிந்துருகே வடிவேலனே. உன்னை நான் பாடுகிறேன் கதிர்வேலனே. உன்னை நான் பாடுகிறேன் கதிர்வேலனே. கதிர்வேலா உன் நாமம் என் நாவிலே. கதிர்வேலா கதிர்வேலா உன் நாமம் என் நாவிலே. கதிர்வேலா ஈசனே கோட்டி சூரிய பிரகாசனே. கனக சபைஈசனே 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 கோட்டி சூரிய பிரகாசனே. கனக சபைஈசனே. அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோயிலுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மஞ்சள் துணியில ₹1 நாணயத்தை கட்டி அரச மரத்துல வச்சு வேண்டிக்கிட்டு அந்த நாணயத்தை பூஜை அறைக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. வீட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வேண்டுதல் எப்போ நிறைவேறுதோ அந்த நாணயத்தை எடுத்துட்டு வந்து இந்த கோயிலில் காணிக்கையாக செலுத்துவாங்க. இந்த வழக்கம் இந்த கோயிலில் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, குழந்தை பேரு இல்லாதவங்க சஷ்டியில விரதம் இருந்து குழந்தை பேரு அடைஞ்சிருக்காங்க, நோய் குணமாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொலைந்து போன பொருளை மீட்டெடுத்திருக்காங்க. இப்படி பக்தர்களுடைய வேண்டுதல் என்னவா இருந்தாலும் அதை நிறைவேற்றி தந்திருக்காரு சென்னை எம்ஜிஆர் நகர்ல அமைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் அவர்கள். இந்த கோவில்ல தல விருட்சமா அரச மரம் இருக்கு. அரச மரத்துக்கு அடியில பிள்ளையார் ராகுகேது இருக்காங்க. அரச மரத்தை சுற்றி வருவதன் மூலமா செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷத்துடைய வீரியம் குறையும்னு சொல்லப்படுது. மாலை 6 மணிக்கு மேல அரச மரத்தை சுற்றி வருவது உகந்ததல்லனும் சொல்லப்படுது. அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிகள் திருக்கோயிலுக்கு அன்றாட வரக்கூடிய பக்தர்கள் முருகனை தரிசிச்சதால அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதமான மாற்றங்களை பத்தி அவங்களே சொல்றாங்க. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேகே நகர்லேருந்து வரேன். ஒரு 1980லேருந்து இங்கே வந்துட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு ரொம்ப வெரி ஃபேமஸான கோவில். இப்போ என்ன நடக்கிறோமோ அது எல்லாமே டெஃபினட்டாக நடக்கும். பகவான் இருக்கிறவர்களும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த முருகன் அவ்வளோ சக்தி வாய்ந்த முருகன். என் பேர் எத்திராஜன், இவங்க என்னுடைய மனைவி, அவங்க பேர் சாந்தி எத்திராஜன். நாங்கள் 2 பேரும் திருநெண்டூர் பக்கத்தில் அன்னம்பேடுன்ற கிராமத்துலேருந்து வரோங்க. இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டோம். இப்போ தான் அண்மையில் தான் கேள்விப்பட்டோம். ஒரு மாதத்துக்குள்ளே தான் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டதுக்கப்புறம் இந்த போனேன்னா திருச்செந்தூர் போனேன்னு ரொம்ப நாளாக ஆசை. அந்த முருகனை தான் தரிசனிக்க முடியல. சரி, இவரையாவது வந்து தரிசனம் பண்ணுவோம், நம்மளுடைய வேண்டுதலை வச்சுட்டு போவோம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த சன்னதிக்கு வந்திருக்கேன். கேள்விப்பட்ட வரைக்கும் இவர் கேட்டது அருள்கிற கடவுள்னு கேள்விப்பட்டிருக்கேங்க. அதனால தாங்க இவரை பார்த்து இவரை தரிசனம் வேண்டி இவர்கிட்ட என்னுடைய வேண்டுதலை வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த சன்னதிக்கு வந்திருக்கேங்க. மேடாவகத்திலேருந்து வர்றேன். இந்த கோயில் பிரதிஷ்டை பெற்றன்னு கேள்விப்பட்டு இது 2வது வாரம் வருகிறேன். என் பெண்ணுக்கு 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. நான் சிக்கல் சிங்காரவேலனுக்கு 2 ஆண்டுகளாக
தாடி வச்சிருந்து குழந்தை கொடுத்தா தான் நான் உன்னுடைய சன்னதிக்கு வருவேன்னு வேண்டிக்கிட்டேன். என் மகளுக்கு பெண் குழந்தை பிறந்து 1.5 வயசாயிடுச்சு. போய் காணிக்கை செலுத்திட்டு வந்தோம். அதே மாதிரி நான் முருக பக்தர், முருகனுடைய அடிமை. நான் முருகர் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அதனால் எல்லா நன்மையும் செய்யக்கூடியவர் முருகர். நீ பக்தர் அனைவருக்கும் நல்ல அருள் வழங்குவார் என்று கூறுகிறேன். என் பேர் ஜெய்சங்கர். இன்னைக்கு என் பையன் வந்து இட்டாலியில் இருக்கான். கான்வெகேஷன் இன்னைக்கு வாங்குறான். அவனுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். அவன் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். திருச்செந்தூர் போகணும்னு ஆசை, அவ்வளோ தூரம் இப்போ போக முடியல. ஸோ இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டேன், முருகனை வந்து வழிபடுறேன். 2 பசங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வந்திருக்கேன். இந்த சாமியை வந்து கும்பிட்ட உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பாக சாமி நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நான் 20 ஆண்டுகளாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து அருள் பெற்று வருகிறேன். அதனால் நான் இன்று சீரும் சிறப்புமாகவும் நோய் நொடி இல்லாமல் பெரும் வசதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காரணத்தினால் இப்போவும் இந்த கோவிலுக்கு அதிக பக்தர்கள் வந்து நல்ல ஆசீர்வாதம் பெற்று அமோகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையான சம்பவம். ஏனென்று கேட்டீங்கன்னால் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் வருவையும் இப்போ உள்ள வருவையும் பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்கிறது. வணக்கம், என் பேர் சித்ரா. நான் எம்ஜிஆர் நகர்லேருந்து வரேன். என் குடும்பம் பிரிஞ்சிருந்தது. அது இந்த கோயிலுக்கு வரவே என் குடும்பம் சேர்ந்துச்சு. அதான் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். என் பேர் கலைச்சலன். நான் கேட்கணும் தான் இருக்கேன். ஆனால் அந்தமான தொழில் பண்ணுறேன். தொழில் ரொம்ப அடி அர்த்தத்தில் இருக்கும்போது தான் முருகப்பெருமான்ட்டு வந்தேன். முருகப்பெருமான் பண்ணதுலேருந்து எனக்கு படிப்படியாக முன்னுக்கு வருது, புது கான்ட்ராக்ட் வருது. நான் எப்பவுமே வந்து சாமி பக்தி உள்ள ரொம்ப ஜாஸ்தி. டெய்லி வருவேன். ஒரு நாள் காலையிலையும் சாயந்தரம் வந்து முருகர் பேரை தரிசித்தப்போ தான் நிம்மதி வருது. இந்த ஆலயத்தின் மகிமையை தெரிந்து கொண்டு இந்த ஆலயத்திற்கு கடந்த ஒரு 6 மாதமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜை பிரார்த்தனையும் நடைபெறுகிறது. எனது மனைவிக்கு உடம்பு சரியில்லாத வேண்டிக் கொண்டு சிவபெருமானுக்கு மோட்ச தீபம் மாதிரி ஏற்றி அதை விரைவில் குணமாச்சு. அந்த அற்புதத்தை நான் மனதார அனுபவித்தேன். அதுலேருந்து இன்னி வரைக்கும் வந்துட்டுருக்கேன். முருகன் என்னை கைவிடலை. ரொம்ப சந்தோஷம். எல்லா மக்களும் இந்த முருகனுடைய அருளை பெற வேணும்னு அந்த முருகனுடைய திருப்பாதத்து வழியாக கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம், என் பேர் சுஜாதா. நான் ஒரு மியூசிக் டீச்சர். எனக்கு இங்கே நம்ம முருகர் வந்து ரொம்ப 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 சக்திங்க. நீங்கள் வந்து வேண்டிக்காது எல்லாமே நடக்கும். எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு வேண்டின்றேன், உடனே கிடச்சிருது. அதுக்கப்புறம் தவறாமல் இங்கே 10 வருஷமாக இங்கே சுவாமியை பார்க்க வந்துட்டுருக்கேன். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருந்ததுன்னா அது நிறைவேறணும்னா எல்லா செவ்வாய்க்கிழமையும் ஒரு 9 வாரம் வேண்டிக்கோங்க. முதல் வாரம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சுவாமிகிட்ட சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்துகிட்டே இருங்க. கரெக்டாக 9 வாரம் நீங்கள் 9வது வாரம் முடிக்கும் போது நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது கண்டிப்பாக நடந்துடும். இது எங்கள் முருகனோட அருள் அதுன்னு சொல்லலாம். ஏன்னா நானும் அதே மாதிரி தான் நினச்சிருந்துருக்கேன், வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி 9வது வாரம் முடியும் போது என் கை மேலே பலன் கிடச்சிது, எனக்கு வேலை கிடச்சிது, குழந்தை பிறந்ததுன்னு எல்லாமே நல்லதே நடந்தது. அதே மாதிரி நீங்களும் என்ன கோரிக்கை இருந்தாலும் சரி, ஆனால் 9 வாரம் வரணும். செவ்வாய்க்கிழமை வரணும். 9வது வாரம் வரும்போது நீங்கள் நினச்சது நடந்துடும் உங்களுக்கு. நன்றி. நாங்கள் சென்னை ராமாபுரத்திலிருந்து வரோம். என் பேர் மோகன். இந்த கேக்க நகர் வாழும் பகுதி மக்களுக்கு இருக்கும் எங்களுக்கு வரப்பிரசாதமாக இந்த திருச்செந்தூர் முருகன் எங்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு 15 வாரமாக இங்கே வந்து கொண்டு இருக்கிறோம். எங்களோட மனசு கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி இருக்குது. இந்த கஷ்டத்தால் முடிஞ்சால் என்னோடய தொழில் வளமும் நான் மேலும் இப்போ முயற்சி பண்ணிக்கிறேன். நல்ல முன்னேற்றமும் இருக்குது எங்களுக்கு. என் பேர் சந்திரிகாங்க. நான் எங்கள் ஹஸ்பண்ட் பேர் மூர்த்தி. எங்கள் தம்பி ஒய்ஃப் சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும்னு. அதனால் நான் இங்கே வந்திருக்கேன். இதான் முதல் வாரம். டி நகர் சவுத் ஸ்மாலேருந்து வரேங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க இந்த கோயிலில் போனீங்கன்னா நிச்சயம் எல்லாம் நடக்குமா, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நடக்கும் உனக்கு, நீ போய் பாருமா, அங்கே போய் உட்காந்தாவே போதும் உனக்குன்னாங்க. சரி, நான் நம்பிக்கையோடு வந்தேங்க. சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து எங்கள் அப்பா சஷ்டி விரதம் இருப்பார். கந்தசாமி 6 நாள் கடுமையாக சஷ்டி அன்னாகாரம் இல்லாத சஷ்டி விரதம் இருந்துட்டு கந்தசாமி கோயிலில் போயிட்டு லட்சார்ச்சனை பண்ணிட்டு வந்து தான் மறுநாள் சாப்பிடுவோம். திருக்கல்யாணத்து அன்னைக்கு முருகன் எங்கே இருக்காரோ அங்கெல்லாம் நாங்கள் போயிடுவோம். ஒருத்தர் வந்து நேரடியாகவே சொன்னார், என் பையனுக்கு குழந்தை வேணும்னு வேண்டிட்டு இங்கே வந்து முதல் வாரம் வந்திருக்கேன். முருகன் கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு பேரனையோ பேத்தியோ கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். என் பேர் வினோத். நான் பௌரூர்லேருந்து வரேன். திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எங்களால் வந்து அவ்வளோ தொலைவு போக முடியாதனால இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாங்கள் கேட்டோம். அவங்க வந்து இங்கே சென்னையிலே திருச்செந்தூர் முருகர் கோயில் இருக்கிறதுனால இங்கே போயிட்டு வர சொன்னாங்க. அது ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம்.
ரொம்ப சிறப்பாக இருக்குது தரிசனம், ரொம்பவே நிறைவாக இருக்குது மனசும். ஸோ வாரம் வரலான்ற பிளானும் நாங்கள் வச்சுருக்கிறோம். குழந்தை வரம் கேட்டு வந்திருக்கோம், அந்த நம்பிக்கையோடு கிளம்புறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் முருகரோட அருள் கிடைக்கும். நான் இந்த கோயிலுக்கு 20 வருஷமாக வரேன். இது என்னோடய வீட்டுக்காரோட தாய் வீடு. ஓலகுடிசில் அவர் இருந்ததுலேருந்தே நான் அவரை பார்த்துட்ருக்கேன். இந்த 20 வருஷமாக எல்லா நலன்களும் நான் பெற்றிருக்கேன். இங்கே வரவங்க எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எல்லாத்தையுமே முருகன் நல்லபடியாக அருள் புரிஞ்சிருக்கிறாரு. நம்பி வருவங்களை எங்கள் முருகன் கைவிடுறதில்லை. நம்பி வாங்க, நலன் பெறுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 20 வருஷமாக அந்த கோயில் நான் வந்திருக்கேன். முதல்ல வர முடியாத நிலை இருந்தாலும் எனக்கு வர பிடிக்காத நிலையும் அந்த முருகன் என்னை வர வச்சது 20 வருஷமாக எனக்கு கேட்காதெல்லாம் கொடுத்து நல்லபடியாக என்னை வாழ வைத்து கொடுக்கும் முருகப்பெருமனுக்கு திருச்செந்தூருக்கு வெற்றிவேல் முருகரா எல்லோரும் வந்து நல்லபடியாக அருள் பெற வேண்டும். இங்கே நான் முருகனுக்கு 2011 நான் இங்கே வந்தேன். நான் அப்போது ரிலேஷன் ஒருத்தர் நவராத்திரிக்காக வந்தேன். அப்பொழுது முருகன் கோயிலை பார்த்தேன். எனக்கு வீடு கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டினேன். அப்போ டி நகரில் இருந்தேன். என் பையன் ஒருத்தர் தவறிட்டான். அப்போ பிரதோஷம் போது சிவன்கிட்ட நின்று அழுதேன். அவர் என்னை வரவழைச்சிட்டார். எப்படியோ நான் சிவன்கிட்ட அழும்போது என்னால் வரவே முடியாது, இந்த கோவிலுக்கே வரவே முடியாமல் இருந்தது. சிவனும் கிருஷ்ணரும் சேர்ந்து, நான் ரொம்ப கிருஷ்ண பக்தி, சிவனும் முருகனு அவெல்லாம் சேர்ந்து என்னை இந்த கோவிலுக்கு வரவழைச்சிட்டா. 10 வருஷமாகவும் 15 வருஷமாகவும் நான் வந்துட்டுருக்கேன். இங்கே வந்த இது எனக்கு வீடு கிடச்சிது, எல்லாமே நல்லது கிடச்சிது, நல்ல இது நடந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் விஸ்வநாதன். நான் அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன்லேருந்து வரேன். இந்த கோயிலை கைப்பட்டு நானும் என் மனைவி இங்கே வந்திருக்கோம். என் பையனுக்கும் பொண்ணுக்கும் வேண்டி அவள் அமெரிக்காவில் இருக்கா, அவளுக்காக வேண்டி இங்கே வந்திருக்கோம். குடிமரத்தில் ₹1 வச்சு வேண்டிட்டு என் மனைவி இங்கே பிரார்த்தனை செய்ய வந்திருக்கா. எல்லாம் நடக்கும், அமோகமாக நடக்கும், ஆனந்தமாக நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டு எல்லாம் வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. சுவாமிநாத சாமி குலதெய்வம் இருந்தாலும் நாங்கள் மாதம் போயின்னு இருக்க முடியாது. சர்வீஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பண்ணிட்டுருக்கேன். நல்லா பண்ணிட்டுருக்கேன். பையனும் நல்லா இருக்கா, குடும்பம் ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்கும். எல்லாருமே பையன் அமெரிக்காவில் படித்து அங்கேயே வேலை கிடச்சிடுத்து. ஒரு பேரன் இருக்கான், நல்லாவே இருக்கான், சந்தோஷமாக இருக்கும். ஃபேமிலி எல்லாமே எனக்கு எல்லாம் இந்த முருகனோட எங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியங்கள் எங்களை காப்பாற்றுறது. எங்களை நான் செஞ்ச புண்ணியம் அவங்க எங்கள் பையனை எல்லாமே காப்பாற்றுங்க நம்பிக்கையில். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. என் பேர் புவனா. நான் சிமியா நகர்லேருந்து வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக வந்துட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோவில். எனக்கு வந்த முதல் நாளே பெரிய அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த கோவிலுக்குள்ளே போனால் ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எந்த கோயிலில் போனால் எந்த அதிசயம் நடக்கலை. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தோடனே என்ன அறியாமே தண்ணி வந்துடுச்சு. ஏன் வந்தது எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு மிராக்கிள் இங்கே நடக்குது. ஏதோ ஒன்று என் மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை இருந்தது. இந்த கோவிலுக்கு வந்த உடனே என் மனசில் இருக்க அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து போயிடுச்சு. இனிமேட்டு ஒரு கஷ்டம் வந்தாலும் அது எப்படி எனக்கு இங்கே சரி ஆகிடுமோன்னு அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இந்த முருகப்பெருமாள் கொடுத்துருக்காரு. நீங்கள் கேட்குறீங்களா, மன திருப்தியாக மனப்பூர்வமாக நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, மண்டிட்டு கேளுங்க. உடனே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் அவர் காட்சி கொடுத்துடுவார். வணக்கம், நான் என்னோடய நேம் சாந்தகுமார். இந்த முருகர் கோயிலுக்கு பின்னாடி தான் என்னோடய வீடு. பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலெல்லாம் விளையாடியிருக்கேன், எல்லா வழிபாடுகளையும் கலந்துருக்கிறேன். இப்போ முருகரோட அருள் நிறைய பேருக்கு தெரியாமல் வந்தது மக்களுக்கு. இப்போ சமீப காலமாக நம்ம முருகரோட சக்தி எல்லாருக்குமே நல்லா புரிய ஆரம்பிச்சிது. எங்கெங்கேயோ வெகு தொலைவில் தான் வராங்க மக்கள். அதை பார்க்கும்போது நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த ஏரியாவில் வளர்ந்ததுனால எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நம்ம முருகர் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாரா அப்படின்னு. இந்த அடையாளமே பார்த்திங்கன்னா இந்த எம்ஜிஆர் நகர் திருச்செந்தூர் முருகர் தான் அடையாளமே ஆயிடுச்சு. இப்போது எங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே சர்ச் பண்ணாலும் கூகுளில் திருச்செந்தூர் முருகர் தான் அடையாளமாக ஆயிடுச்சு நம்ம எம்ஜிஆர் நகருக்கு. அது எங்களுக்கு ஒரு ரொம்ப பெருமையாகவும் கௌரவமாகவும் இருக்குது. முருகர் கோவிலுக்கு எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே நான் இங்கே வந்துட்டுருக்கேன். ரொம்ப விசேஷமான ஒரு முருகர், நினச்சது எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பாரு. அவரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும். நிறைய பேர் இங்கே வாங்க, அவரோட அருள் பெற்று மகிழ்ச்சியாக இருங்க. அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிகள் கோவிலில் மூலவரா முருகன் மட்டும் இல்லாமல் வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து உற்சவரா காட்சி அளிக்கிறாரு. மேலும் விநாயகர், நெல்லையப்பர், காந்திமதி, அபிராமி, சாய்பாபா, ஐயப்பன், ஆஞ்சநேயர் இப்படி பல தெய்வங்கள் பக்தர்களுக்கு ஒரே இடத்துல காட்சி அளிக்கிறாங்க. நாம இருக்கிற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்டது.
முருகருடைய அறுபடை வீடுகள்ல 2வது வீடா திகழக்கூடிய திருச்செந்தூர் முருகனுக்கு என்ன மாதிரியான விசேஷ நாட்கள்ல அபிஷேகங்களும் ஆராதனையும் நடக்குதோ அதே மாதிரியான அபிஷேகங்களும் ஆராதனையும் இங்க இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனுக்கும் நடக்குது. காலை மாலை என 2 வேளைகளும் மூலவரான முருகருக்கு அபிஷேகங்களும் ஆராதனையும் நடக்குது. திருச்செந்தூர் வரைக்கும் போய் முருகப்பெருமானை தரிசிக்க முடியாத நிறைய பக்தர்கள் இங்க இருக்கக்கூடிய முருகனை வந்து தரிசிச்சு முருகருடைய அருளை பெறுறாங்க. பங்குனி உத்திரம், தைப்பூசம், கிருத்திகை, மகா கந்த சஷ்டி, வைகாசி, விசாகம் போன்ற முக்கியமான நாட்கள்ல முருகப்பெருமானுக்கு விசேஷமாக அபிஷேகங்களும் ஆராதனையும் நடக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா கொடி மரத்துல கொடி ஏத்திறதுக்கு அப்புறமா உற்சவம், பால் குடம் எடுத்து அதுக்கப்புறம் காவடி எடுத்து மிகவும் பிரம்மாண்டமா அந்த அபிஷேகம் நடக்கும். அதை பார்க்கறதுக்கு மக்கள் கடல் என திரண்டு வந்து முருகப்பெருமானை தரிசிச்சு அவருடைய அருளை பெறுவாங்க. அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோடைய கோவில் அர்ச்சகர் அவர்கள் கோவிலோடைய சிறப்புகளையும் முருகருடைய சக்திகளை பத்தியும் விளக்கமா சொல்ல போறாரு. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் 1973 பிரதிஷ்டை பண்ணது. 77 கும்பாபிஷேகம், 85 கும்பாபிஷேகம். இந்த கோவிலில் கிருபானந்த வாரியார், சங்கராச்சாரியார், புவனேஸ்வரி சுவாமிகள் எல்லாருமே இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கா. அவளோட தரிசனம் பாதம் பட்டதுனால தான், குருவோட ஆதிக்கம் இருக்கிறதுனால தான் இந்த கோவில் சுபிட்சமாக இருக்கு. இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் 93 கிருபானந்த வாரியார் வந்து இங்கே பாலமுருகனை பிரதிஷ்டை பண்ணியிருந்தார். இந்த பாலமுருகனை பிரதிஷ்டை பண்ணி திருச்செந்தூர் சுப்பிரமணிய பேர் வச்சோன்னா இங்கே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியே பிரதிஷ்டை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். அதுக்கு ஏற்ற மாதிரி 93 இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி கிருபானந்தரோட ஆசியோட இங்கே பிரதிஷ்டை பண்ணோம். இந்த கோயிலில் விநாயகர் சங்கடகர்த்தி பிரமாதம் நடந்துட்டு இருக்கு. சிவராத்திரி சிவன் காந்திமதி நல்லையப்பர் இருக்கார். அவருக்கு சிவராத்திரி பிரதோஷம் பிரம்மாண்டமாக நடக்கிறது. பிரதானமாக பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணிய சுவாமி, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி இங்கே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட 52 வருஷம்னு சொல்லலாம். இந்த நீங்கள் பிரார்த்தனை பண்ணுற அந்த ஒரு நிமிஷம் திருச்செந்தூர் இருக்காரோ இல்லையோ கண்டிப்பாக அவர் எங்கே இருப்பார். மனப்பூர்வமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அவர் பரிபூர்ணமாக இங்கே வந்து அனுகிரகம் பண்ணுவார். இங்கே பிரார்த்தனை பண்ணுற அத்தனை பேருமே சுபிட்சமாக சந்தோஷமாக தீர்க்காயுஷாக இருக்கா. எல்லாரும் இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கணும், வரணும், தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட அனுகிரகம். இங்கே வந்தவாளுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். அவளுக்கு யாருக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்துட்டுருக்கார். நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்குறாரோ இல்லையோ, உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். கண்டிப்பாக அவர் அனுகிரகம் பண்ணுவார். கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போது செவ்வாய்க்கிழமை ஒரே நாள் கூட்டம் வந்துட்டே இருக்கா. அது காரணம் என்ன, அப்போ ஆதி காலத்தில் வந்து அதிகாலையில் குளிச்சுட்டு 6 மணிலாம் கோயிலுக்கு வந்துடுவா. அப்போ அந்த 6 to 7 செவ்வாய் ஹோரம் இருக்கும். அதான் செவ்வாய்க்கிழமை ஆகிடுத்து. அதை வியாழக்கிழமை குரு ஹோரம் பண்ணலாம். நித்தியப்படியாக அவருக்கு தரிசனம் பண்ணலாம். சாதாரணமாக இருக்க ஃப்ரீயாக இருக்கும்போது தரிசனம் பண்ணலாம். ஒரே நாளும் இல்லாமல் நித்தியப்படி சுப்பிரமணியருக்கு தினமும் விசேஷம்தான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் விசேஷம் கிடையாது, பண்ணலாம். அதே போல் விபூதி அப்படிங்கிறது சுபிட்சமான மகத்தான ஒன்று. அதை வாங்கி இது மூலம் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, அதை வாங்கி செவத்துலையும் கிணத்துலையும் போட்டு பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சமாக வாங்கிட்டு அதை ஆற்றுல எடுத்துன்னு போய் அதை பத்திரம் வச்சு நித்தியப்படி இட்டுக்கணும். எல்லாரும் சந்தோஷமாக தீர்க்காசி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த அனுகிரகம் பண்ணிட்டு இந்த பார்க்குறவா இம்முன்னு பார்க்குறவா எல்லாம் சுபிட்சமாக சந்தோஷமாக இருக்கணும். டைம் கிடைக்கும் போது வாங்கும். இங்கே நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டாலும் கண்டிப்பாக நிறைவேறுது. அதை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம சிவாய். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை எம்ஜிஆர் நகர்ல அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிகள் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருந்தோம். முருகனுக்கு அபிஷேகங்களும் ஆராதனையும் நடந்தது. அதை நம்ம தரிசிச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் கோயிலுடைய குருக்கள் அவர்கள் கோயிலுடைய சிறப்புகள் பத்தியும் முருகருடைய சக்திகள் பத்தியும் விளக்கமா சொன்னாங்க. அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.
அதுக்கப்புறமா கோயிலுக்கு அன்றாட வரக்கூடிய பக்தர்கள் முருகனை தரிசிச்சதால அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதமான மாற்றங்களை அவங்களே சொன்னாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போது இந்த திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசிச்சுட்டு போங்க. உங்க வாழ்க்கையிலும் சிறப்பான மாற்றங்கள் நிகழும். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.